சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே எங்கிட்டு திரும்பினாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சம்பந்தமான செய்திகள் தான். நீ எந்த ஊடகத்தை திறந்துக்கங்க, அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, எக்ஸ் வலைத்தளமாக இருந்தாலும் சரி, செய்தி தாள்களாக இருந்தாலும் சரி, நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி, எங்கிட்டு பார்த்தாலுமே விடுதலை சிறுத்தை கட்சி சம்பந்தமான செய்திகள் தான். பல நாட்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய செய்தி தலைப்புச் செய்தியாகவே வந்துருந்துச்சு. இப்போ சமீபமாக ஒரு 30 நாட்களில், அதுவும் குறிப்பாக இப்போ இந்த ஒரு வார காலமாகவே ஆதவ் அர்ஜுன் சம்பந்தமான ஒரு செய்தி தான் பயங்கரமாக வைரலாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இதை வச்சு நிறையா இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா. இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள்னால் அப்படியே உட்காந்துக்கிடுவானுங்க, உட்காந்துக்கிட்டு என்னமோ உலகத்தையே இவங்க தீர்மானிக்கிற மாதிரி சில கருத்தியெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கிருப்பானுங்க. அதான் இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள். அவங்க இருக்கிற அறிவை எப்படி பயன்படுத்துவானுங்க அப்படின்னா, ஒருத்தன் மேலே பழிப்படுவதற்காக பயன்படுத்துவானுங்க. அதுதான் இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள் சொல்கிறேன். ஸோ இந்த இன்டெலெக்சுவல் அடியாட்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனை ஒரு தவறாக ஃப்ரேம் பண்ணுகின்ற வேலைகள்லாம் பார்த்தானுங்க. ஸோ அது எல்லாத்தையுமே உடைக்கும் விதமாக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரே ஒரு பதிலில் ஷாக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் பணி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த ஆதவ் அர்ஜுன் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டார். அவர் முற்றுப்புள்ளியை வச்சுட்டு, எப்பா அதை பற்றி பேசாதீங்க, நீங்கள்லாம் இனிமேல் மது ஒழிப்பு மாநாடு சம்பந்தமாக பேசுங்கப்பா, வர அக்டோபர் 2ஆம் தேதி மாநாடு நடக்குது, அது சம்பந்தமாக பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்திட்டார். சரிங்களா. ஸோ அப்படி இருந்த போதிலும் கூட ஒரு சில நபர்கள் இன்னும் கூட சமூக வலைத்தளங்களில் நான் சொன்ன மாதிரி இன்டெலெக்சுவல் அடியாட்கள் எல்லாம் உட்காந்து விடுதலை சிறுத்தை கட்சி ஃப்ரேமிங் செய்கின்ற வேலைலாம் ஈடுபட்டு தான் இருக்கிறானுங்க. ஸோ இந்த நிலைமையில தான் ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் ஒரு சில கேள்விகளும் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாரே, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, சும்மா பல்லாறுன்னு கொடுக்குற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதில் என்ன அப்படின்றத இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்க. இல்லை, யாரு கேட்டாங்க, யாரு கேட்குறான்னு சொல்றீங்களோ அவங்களே விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது நீங்க தான் அதை திசை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, அது அவங்க கொள்கையா இருக்கலாம், அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, புதுசா சொல்லல. பாத்தீங்களா, மறுபடியும் ப்ளே பண்றேன், மறுபடியும் பாருங்க, ஏன்னா நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு. இல்லை, யாரு கேட்டாங்க, யாரு கேட்கறான்னு சொல்றீங்களோ அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது நீங்க தான் அதை திசை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, அது அவங்க கொள்கையா இருக்கலாம், அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, புதுசா சொல்லல. பாத்தீங்களா, ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. குறிப்பா நான் சொன்ன மாதிரி அந்த இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்களை போட்டு பொழந்திருக்கிறாரு. அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயம் என்பது அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க, ஒரு கட்சி எதுல வேணாலும் சமரசம் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு கட்சி இயங்குது அப்படின்னா அந்த கட்சி எதுல வேணாலும் சமரசம் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா தன்னுடைய கொள்கையில சமரசம் பண்ணா வச்சுங்களேன், அந்த கட்சி நீர்த்து போய்விடும். இன்னைக்கு இருக்க நீ நிறைய கட்சிகளை எடுத்துங்க, நம்ம பாமக எடுத்துங்க. அவங்க கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது அவங்க என்ன படம் போட்டு ஆரம்பிச்சாங்க? புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை போட்டு ஆரம்பிச்சாங்க, தந்தை பெரியாருடைய படத்தை போட்டு ஆரம்பிச்சாங்க, மாமேதை மார்க்ஸுடைய படத்தை போட்டு ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு ஜாதி கட்சியா சுருங்கி போயிருக்காங்க. ஸோ தன்னுடைய கொள்கையில அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு அந்த கட்சி நீர்த்து போயிருக்குது. ஸோ அதே மாதிரிதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த முழக்கம் என்பது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை முழக்கம். அப்ப கொள்கையை எப்படி சமரசம் பண்ணிக்கிடுவாங்க? ஸோ இதை நல்லா உணர்ந்ததன் விளைவினால தான் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், எப்பா அது அவங்களுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுவது என்பது அவங்களுடைய கொள்கைப்பா, அவங்க இன்னைக்கு நேர்ந்து கேட்கல, ஆரம்பத்தில்தான் கேட்டுக்கிருக்காங்கப்பா, நீங்க இதான் தேவலாம் பெருசாக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. நான் சொன்ன மாதிரி இந்த இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள் இருக்காங்க தெரியுமா, அவனுக்கு எல்லாத்துக்குமே பலார்னு கொடுத்திருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா நியாயமா பேசியிருக்காரு. ஒருத்தவங்க எது கட்சி ஆரம்பிப்பாங்க? தன்னுடைய மக்களுக்கு ஏதாச்சும் நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக கட்சி ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா நம்ம அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற இடங்கள்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கட்சியா இருந்தாலும் யோசிக்கிறது இயல்பான விஷயங்கள் தானே. அப்ப இதை ஒரு ஊதி பெருசாக்கி இவங்க இந்த இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள் ஊதி பெருசாக்கி ஒரு யூடியூப்ல உட்காந்துட்டு, அட்டே எங்க அப்பா அவங்கள பேச்செல்லாம் பார்த்தா அப்படின்னா இவனுக்கு தான் உலகத்தையே தீர்மானிக்கின்ற ஆட்டமா பேசியிருந்தானுங்க. சரிங்களா. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தான் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
அவர்கள் ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்றத நான் பார்க்கிறேன். சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஆதவ் அர்ஜுன் சம்பந்தமான இந்த கருத்து இருக்கு இல்லையா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இந்த கருத்து இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுவதற்காக யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. ரொம்ப நுட்பமானதுங்க. ஆதவ் அர்ஜுனுடைய ஸ்டேட்மெண்ட்டை திமுகவுக்கு எதிராக யார் யார் திருப்பி விட்டாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அது யார் யார் திருப்பி விட்டாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சாதி வெறியர்கள். நான் அப்பட்டமாவே பகிரங்கமாக சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உள்ளபடியே சமத்துவத்தை கொள்கையாக கொண்ட ஒரு கட்சி தான், இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அவங்களுடைய கொள்கை முழக்கமே சமத்துவ சிந்தனைகள் தான், ஜனநாயக சிந்தனைகள் தான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையினுடைய கொள்கை கோட்பாடுகளா தான் அது இருக்குதே ஒழிய, இன்னைக்கு அந்த கட்டமைப்புக்கு கீழே இருக்கிற அந்த ஆட்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய கொள்கை முழக்கமாக சமத்துவம் ஜனநாயகம் இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பான முறையில் கிடையவே கிடையாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கட்டமைப்பு கீழே இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா, தொண்டர்களோ இல்லாட்டி அந்த கிராமத்தினுடைய செட்டப்ல கட்டமைப்புல இருக்கிற நபர்கள் இருக்காங்க தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அவங்க இன்றளவும் கூட சாதியாகத்தான் இயங்கி இருக்கிறாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி கம்பத்தை சில இடங்களில் ஏற்ற முடியல அப்படின்னா அதற்கான முழுமையான காரணமே யாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை காரணம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு கீழே இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த சாதிய கட்டமைப்புல உழன்று கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த புரிதலற்ற தொண்டர்கள். சரிங்களா, நம்ம தலைமையை குறை சொல்லவே முடியாது, புரிதலற்ற தொண்டர்கள். ஸோ இந்த மாதிரி நபர்கள் தான் என்ன பண்றாங்க, ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய இந்த கூற்றை தனக்கு சாதகமாக, தன்னுடைய சாதி வெறிக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் சரியாக இருந்தாலும் கூட, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கீழே இருக்கிற அந்த கட்டமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நபர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் சமத்துவ கொள்கை கோட்பாடுல இருக்குதா அப்படின்னா இல்லை. ஸோ தலைமை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஆட்களுக்கு சமத்துவ வகுப்படுத்தணும் அப்படின்றத நம்ம இந்த காணொலி வாயிலாக சிறு வேண்டுகோளத்தை முன்னாடி வச்சுக்கிறோம். ஏங்க உண்மைங்க, நிதர்சனமான உண்மை. என்னடா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளேம் பண்றேன்னு நினைக்காதீங்க, இதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு சில இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு தேவையான செய்யலாம், சமத்துவத்தை கற்பிக்கலாம், சாதி ஒழிப்பை பத்தி பேசலாம், அனைவரும் சமம் பேசலாம், ஜனநாயகத்தை பரவலாக்கம் பண்ணலாம் அப்படின்றக்காக அந்த கட்சியில் இருக்காங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பான முறையில் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க அந்த சிந்தனைக்காக தான் இருக்கிறாங்களா? திமுகக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாதியை ஒழிச்சிடலாம்டா, திமுகக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா சமத்துவத்தை பரப்பிடலாம்டா, திமுகக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அனைத்து மக்களுமே சமம் சொல்லி பேசி ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கிறாங்களா? கிடையாதுங்க. சம்பாதிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். சம்பாதிக்கணும். அதில் மேபி 1-2 நபர்கள் இல்லை பல ஆயிரம் நபர்களும் கூட சமத்துவ சிந்தனையோடு இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த கிராமத்தினுடைய சிஸ்டங்கள் இருக்குது தெரியுமா, அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கின்ற நபர்கள் எல்லாருமே ஜாதி வெறியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் தான் ஆதவ் அர்ஜுன் அவருடைய இந்த கூற்றை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆட்சி அதிகாரமா என்னங்கடா, உங்களெல்லாம் ஆட்சி அதிகாரம் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோமா, நாங்கள் கொடுத்துருவோமா, இல்லை எங்கள் தலைமை கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி தான் இந்த இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள்லாம் உட்காந்து சமூக வலைத்தளங்கள்லாம் பேசிக்கிருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் இருக்குங்க. அதே மாதிரி வேற யாரும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ரொம்ப சிம்பிள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஈஸியாக பயன்படுத்தினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து பிரித்து கூட்டி வரணும், அவ்வளோதான். அவங்களுக்கு அதுதான் மெயினான அஜெண்டா. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடை பொறுத்தவரை இருபெரும் கட்சிகள் தான், ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை பிரித்து கூட்டி வருவதற்காக இந்த இஷ்யூவை சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி வழக்கம் போல சொல்றதா நம்ம பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற ஒரே இலக்கு என்ன, இந்த கூட்டணியை உடைக்கணும், அவ்வளோதான். ஆல்ரெடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீர்த்து போக வச்சுட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வலுவான ஒரு கட்சியாக மாற்றுவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமான விஷயன்றது கிடையவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் மாற்றலாம், ஆனால் உடனே மாற்றிட முடியுன்றது கிடையாது. ஸோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்ரெடி சாப்டர் கொஞ்சம் ஊசலில் இருக்குது. பட் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகள் என்பது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்குது. அதில் முக்கியமான பங்கு வைத்து கொண்டிருக்கின்ற நபர் யார், டிட்டர்மினேஷன் பண்ணுகின்ற இடத்துல இருக்கிற நபர் யார் பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி. ஸோ இந்த இஷ்யூவை பயன்படுத்திக்கலாம், ஆதவ் அர்ஜுனுடைய கூற்றை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காகவே பிஜேபியும் கூட இது என்ன பண்ணிட்டாங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து அதே மாதிரி வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்களும் கூட இந்த விஷயம் நல்லா சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உஷாராக இருக்க வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா
அந்த கட்சியினுடைய கூட்டினுடைய தலைமை இருக்கு இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம், அதுல இருக்க கொள்கைவாதிகளுக்கு இருக்குது. ஸோ ஓவராலா இவங்க எல்லாருமே தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்குது. அதாவது நம்ம கிராமத்து பக்கம்லாம் பார்த்தோம்னா, ஐயா இருக்கீங்களா, ஐயா பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, இந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கெல்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. நீங்கள் கிராமத்து பக்கம் போய் பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு அதிகாரிகள் வருவாங்க, காரில் வந்து அப்படி இறங்கின உடனே அப்படியே இந்த இடைநிலை ஜாதியில் இருக்கிற நான் ஒரு பண்ணையார், பெரிய ஆள், ஊர் நாட்டாம, அப்போ இருந்தே எங்கள் குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்கின்ற நபர்கள் தான் ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, அந்த அதிகாரிகளை அப்ரோச் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போகிறாங்க, கிராமத்துக்கு வருகின்ற அதிகாரிகள் வந்து டைரெக்டாகவே போய் அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த ஊரில் பெரிய ஆள் யாருப்பா, அவன் கேட்குற விதங்கள் அப்படி தான். இந்த ஊரில் பெரிய ஆட்கள் யாருப்பா அப்படின்னே அந்த குடும்பத்துக்காரங்க தாங்க உடனே அவங்ககிட்ட போய் பேசுவாங்க. அப்போ ஒரு சாதாரண சாமானிய மனிதன் என்னங்க அதிகாரி வந்திருக்காங்க, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டால், சும்மாறா ஐயா பேசிக்கிறீங்கல்ல, ஐயா பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாத ஒன்று தெரிஞ்ச போது, இந்த மாதிரி பேச்சு வழக்கெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு சிந்தனை கொண்ட ஒரு மனப்பான்மைகள். ஸோ இதே மனப்பான்மைகள் தான் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. பிராமணிக்கல் பேட்ரியாட்டிக் வந்து இருந்துச்சு. பிராமணர்கள் அல்லாத நபர்கள் ஆட்சி அதிகாரத்திலோ இல்லாட்டி அரசியலுக்குள்ளேயே உள்ள வர முடியாது. அரசியல் ஃபுல்லாக யார் இருந்தாங்க அப்படின்னா பிராமணனுடைய ஆதிக்கம் தான் இருந்துச்சு. அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் பிராமணர் அல்லாத இயக்கம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும், பிராமணர் அல்லாத நபர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணார். ஸோ தந்தை பெரியாருடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, அவருடைய இலக்கு என்பது ஆன்டி பிராமணிசம். இந்த ஆன்டி பிராமணிசத்திற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்குறப்ப ஆன்டி காஸ்டிசம். இந்த ஜாதி பிரச்சனையை ஊற்றுக்கண்ணை எதுன்னு பார்க்குறப்ப பிராமணிசம். அப்போ பிராமணிசம் நம்ம எதிர்க்கணும். ஸோ பிராமணிசத்தை தந்தை பெரியார் எதிர்த்ததற்கான முக்கியமான காரணமே பிராமண எதிர்ப்புகள் மூலமாக காஸ்டிசத்தை எதிர்க்கணும். அதான் முக்கியமான காரணம். சரிங்களா? ஸோ இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிராமணிக்கல் பேட்ரியாட்டிக் அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இருக்கிற, அதேமாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இருக்கிற, அதேமாதிரி பிஜேபிக்குள்ளே இருக்கிற இந்த நபர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு கூட இந்த பேட்ரியாட்டிக் வந்து இருக்குது, பிராமணிச பேட்ரியாட்டிக்கல் இருக்குது. அதான் நாங்கள் இருக்கிறோம்ல, நாங்கள் உங்களுக்கு செய்யணும், நீ வந்து கேட்குற நிலைமையில மட்டும் இருது, நீயா டிட்டர்மினேஷன் பண்ணுற, அதிகாரத்துக்கு நீ வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லும் விதமாகத்தான் இந்த இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடித்து உடச்சிருக்காரு. அது வந்து அவங்களுடைய கொள்கை முழக்கங்களில் ஒன்று. நீங்கள் தான் ஊதி பெருசாகிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஊடகவியலாளர் பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு நபர் இருக்காங்க, இறுதியாக மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க யாருன்னா, நான் வழக்கம் போல சொன்ன மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆதரிக்கின்ற ஒரு சில இன்டெலெக்சுவல்ஸ் நபர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுடைய இலக்கு என்னன்னு பார்க்குறப்ப, பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் அப்படின்னா நான் முந்தி கொண்டு வந்து என்னுடைய கருத்துக்கள் நான் பதிவேற்றம் பண்ணுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டெலெக்சுவல்ஸ்ன்ற பேரில் இருக்கிற நபர்கள் அடியாட்கள் வேலை பார்க்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடியாட்கள் வேலை பார்க்குறது. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதன் மூலமாக நமக்கு ஏதாச்சும் பதவிகள் பவுசுகள் கிடச்சிடாதா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் இந்த இன்டெலெக்சுவல்ஸ் அடியாட்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கிற சர்ச்சைகள் எல்லாத்துக்குமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. உள்ளபடியே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். நான் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பழமையான ஒரு கட்சி. நான் சாதாரணமாக அந்த கட்சி இடம் போடல. பட் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய கொள்கை சமத்துவ கொள்கையாக இருந்தாலும் கூட அந்த கட்சி கீழே இருக்கிற நபர்கள் தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, சமத்துவம் என்ன, ஜனநாயகம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிங்க. இல்லை, அந்த கட்சியை காலில் கீழே இழுத்து விட்டுறாதீங்க. 2026க்கான தேர்தல் களம் என்பது எப்படியோ மாறப்போகின்றது. விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கி 2 எம்பி இருக்காங்க அப்படின்னா 2 எம்பி இன்றைக்கி இன்று இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அதை பற்றி அவங்க கவலைப்பட போகிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அதிகாரம் இல்லாமையே பழக்கப்பட்ட நபர்கள். அவங்க வந்து ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி களத்தில் மக்களோட இருப்பாங்க. அதனால தான் திருமாவர்களை மக்களுடைய முதல்வன் சொல்கிறாங்க, களத்தின் முதல்வன் சொல்கிறாங்க. இல்லைங்களா? அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கீழே இழுத்து விட்டுற வேணாம். நம்ம வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இது ஒரு சின்ன இஷ்யூவை பயன்படுத்தி அதை டைவர்ஷன் பண்ணி வேணாம். ஓகேவா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை தெரிஞ்சுங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பியொன்று புரட்சி சென்று புரட்சி நம்ப வரையை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.